வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறை. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் வடமராட்சியில் நாகர்கோயிலில் நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கிறோம்னா அதற்கு முதல் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லை தட்டவணும், அதே மாதிரி நல்லா பகிரவணும் என்று கேட்டுக்கொண்டு, அப்போ இந்த இடம் உங்களுக்கு பலருக்கு இனித்தான் நான் சொல்லியிருக்கிற ஞாபகம் பெறும். இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வளாகத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தால் கடற்கரை வெளி இருக்குது, பல மரங்களுக்கு தலை இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த இடத்தை நாங்கள் ஒரு விவசாய சார்ந்த ஒரு பண்ணை ஒன்றை நாங்கள் காணொளி பதிவேற்றம் செய்கிறதுக்காக வந்த இடத்துல சில அடையாளங்கள், வரலாற்று அடையாளங்கள் இங்கே காணப்படுகிறது. அது யாராலும் மறக்க முடியாத ஒரு இடமாக இருக்குது. குடாரப்பு தரையிறக்க சண்டை நடைபெற்ற ஒரு இடம். இந்த இடத்திலிருந்து தான் பகுதியாக வந்து இந்த சண்டைகள் நடைபெற்று முன்னேற்றங்கள் காணப்பட்டு, அப்போ அந்த இடங்களினுடைய சில அடையாளங்களை நாங்கள் இன்றைக்கு அந்த காணொளி மூலம் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் எங்களோட தாய உறவுகளுக்கு, உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்காக இந்த குடாயிறப்பு சண்டை, தரையிறக்க சண்டை என்ற ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு, அது நிறைய வந்து கொண்டிருக்கும். இப்போ எப்படி இருக்குது இந்த இடங்களெல்லாம்? பனை சூழ்ந்த ஒரு மணல் சார்ந்த, கடல் சார்ந்த, ஒரு புயல் சார்ந்த ஒரு இடம்தான் இந்த இடம். ஆனால் நாங்கள் அந்த கடற்கரைக்கு போகலையேன்னு சொன்னால் சரியான மணல், என்னுடைய மோட்டார் சைக்கிள் அங்கே போகாது. அதே நேரத்தில் அங்கே இருந்து இவ்வளோ இடத்துக்கு காணொளி பிடிக்கலான்டா உக்குரமான உஷ்ணம் நிற்குது. என்னுடைய கேமராமேன் கூட முட்டாக்கு போட்டு கொண்டு வருவார். பாருங்க உறவுகளே, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அடையாளங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அந்த இடங்களில் காலப்பகுதிகளில் நீங்கள் பணியாற்றின போராளிகள் இருந்தால் இதற்கான அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸுகளை எழுதணுமென்று கேட்டு கமெண்ட் பாக்ஸில் போடணுமென்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியை கொண்டு வர போகிறோம். எங்கே என்னென்ன அடையாளங்கள் இருக்குதுன்றதை ஒரு சுருக்கமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு காணொலி வடிவமாக தெரிய இருக்கிறோம். பாருங்க உறவு. இப்படியே இந்த பக்கம் திருப்பி விடும். இப்போ நாங்கள் இந்த பிரதான பாதையால் வந்து நாகர்கோவிலுக்கான மெயின் பாதைக்கு போகிறோம். அப்போ இந்த இடங்களில் வந்து பார்த்தா தெரியும், பல கட்டிடங்கள் வந்து அழித்தொழிக்கப்பட்டிருக்கு, சேதமாக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, இவ்வளவு ரவுண்ட்ஸுகள், செல்லுகள் பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இல்லங்களில் வந்து கூரைகள் இல்லாமல் காணப்படுது. இப்போ இந்த இடங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்துன்னு தான் நாங்கள் பாருங்கள் இவ்வளோ இடத்துல என்ன மாதிரி இருக்குண்டு. அப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் ஒரு காணொலியை உங்களுக்கு தர இருக்கிறோம். அலநாயகன் பிரிகேடியர் பால்ராஜண்ணன் அவர்களுடைய இந்த குடாரப்பு தரையிறக்கம்ன்றது வந்து எல்லாராலும் பேசப்பட்டது, அறியப்பட்டது. இந்த இடம்தான், இந்த இடத்திலிருந்து பகுதியான முன்னேற்றங்களும் பகுதியான உடறுத்து உடைப்புகளும் நடைபெற்றது. இதில் இருந்து நாங்கள் சில அடையாளங்கள் உள்ள இடங்களை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் உறவுகளே. இந்த இடத்த இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போவும் அதே மாதிரியான இங்கே பாருங்க, வீடுகளே இல்லாமல் தான் கிடக்கு. அரைவாசி வீடுகள் எல்லாம் தரமட்டமாக தான் போயிட்டு. மற்றது ஒரு மணல் நிறைந்த ஒரு பிரதேசம். வீடுகள் எல்லாம் வந்து நிறையவே வந்து எல்லாம் வந்து உடைஞ்சு அதன் அடையாளமே இல்லாமல் போயிருக்கு. நாங்கள் ஒரு நல்ல பாதைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மெயின் பாதையில் இறப்போம். இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அண்டு நான் சொல்லல, தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. வடபோர்முனுடைய நாகர்கோவில் பகுதியினுடைய இரண்டாவது காவலரன் ஆக சொல்லப்படுது. அதாவது வந்து இரண்டாவது அந்த வடபோர்முனைக்கான
நாகர்கோவில் பகுதிக்கான காவலரனில் இது 2வது அரணாக காணப்படுது. இது பெரிய ஒரு வண்டு மேலே மண்ணால் வந்து வண்டடித்து காணப்படுது. இந்த வண்டு விடுதலை புலிகளுடைய 2வது காவலரனுடைய இதாக சொல்லப்படுது. அதைத்தான் நாங்கள் இப்போ காட்ட வரோம். நான் சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்கள் சென்று காட்ட முடியாது. இப்போ இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து இதை நாங்கள் காட்டுறோம். இது வந்து விடுதலை புலிகளுடைய 2வது காவலரன். இங்கே இருந்து இன்னும் ஒரு காவலரன் அங்கால இருக்குது. இதுதான் உறவுகளை இங்கே இப்போ இந்த லைனுகள் நெருக்கமாக இருந்தது. அப்போ இது 2வது காவலரனாக சொல்லப்படுது. இதை நாங்கள் காட்டியிருக்கிறோம். சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து உறவுகளே இந்த குடியரப்பு தரையிறக்கத்தினுடைய சில அடையாளங்களை நாங்கள் இன்றைக்கு காணொலியாக தருகிறோம். முந்தி ஒரு காலம் நடைபெற்றது, அதுக்கு முதல் இருந்த காலமும் இப்போ இருக்கிற இந்த பிரதேசத்தினுடைய தற்போதுள்ள நிலைமையும் தற்போது சில அடையாளங்கள் காணப்படுவதால் அதை நாங்கள் இன்றைய காணொலியில் கொண்டு வரோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் நாங்கள் குடியரப்பு தரையிறக்கத்துக்கான ஆரம்ப சண்டைகள் நடைபெற்று அந்த பக்கங்களால் வந்த இடங்களை தான் அந்த ஆலயத்துக்கு முன்னால் நின்று நாங்கள் அந்த பதிவில் கொண்டு வந்திருக்கிறோம். அங்கே கரைக்கு போக முடியாத அளவுக்கு அங்கே மணல் இருந்தது. அதோட என்னுடைய மோட்டார் சைக்கிள் ஓடாது. ஆகவே நாங்கள் அந்த இடங்களில் வந்து அந்த இடங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டி சில அடையாளங்கள் இங்கே காணப்படுது. இந்த இடத்துல சிலர் வந்து இப்போ நாங்கள் இதில் வந்த இடத்துல சொல்லிச்சினோம், இந்த இடத்துல பால்ராஜன் நிற்பதற்கான பாதுகாப்பு அரண் ஒன்று இதில் காணப்பட்டதுன்னு சொல்லியும், இந்த ஆலயத்துக்கு முன்பக்கத்தில் வந்து இந்த காவலரன் இருக்குது, சில அடையாளங்கள் இருக்குது தம்பின்னு சொல்லிச்சினோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த பாதைக்கு அந்த காவலரனுக்கு போகக்கூடிய ஒரு சிறிய ஒரு பாதை மாதிரி தான் இதை அடிச்சிருக்கிறோம். அங்காலையும் தண்ணி நிற்கி, இங்காலையும் தண்ணி நிற்கிது. அப்போ நாங்கள் இதுக்குள்ளால் வந்து இந்த இடத்த கொண்டு வரோம். சொல்லியிருக்கிறோம், நாங்கள் அறிஞ்சதை நாங்கள் எங்களோட பதிவில் கொண்டு வரோம். பால்ராஜனுக்காக அமைக்கப்பட்ட சில காவலரங்கள், அதுவும் வந்து சில மனித பணிகள் மூலம் வந்து காவலரங்கள் அகற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆகவே இது முழுமையான ஒரு காட்டு பத்தியாக இருக்குது. இதில் எப்படி போகிறதுன்னு தெரியலை. பார்ப்போம், முடிஞ்ச வரை இதுக்களால் போயிட்டு பார்ப்போம். இது பெரிய சம்பு புல் இருக்குது, மற்றது பாம்பும் இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்களால் போய் பார்க்குறதுன்றதையும் பார்ப்போம். இதுக்களால் புகையிலாக தான் நான் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு மற்ற பாதை பக்கங்களால் வந்து தான் நாங்கள் இதை காட்டணும். பார்ப்போம், அதுக்குள்ளால் பார்ப்போம். இதுக்குள்ளால் போகலாம் போலோடாக்கு. இந்த சைட் அதுக்குள்ள இருக்கா? ஏண்டா இது கொஞ்சம் தெரியும் தானே. சததியான நிலங்களில் வந்து தண்ணி நிற்குது. தண்ணி சேர்ந்த இடம் தான் இந்த இடம். பங்காள பாருங்கள், பெரிய அளவில் தண்ணி நிற்குது. நாங்கள் எவ்வளோ வரலாற்றை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம் என்றும் சொல்லப்படுது. இதில் பல கதைகள் உண்டு. இதுதான் அந்த 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 பிட்டி அந்த அதில் வந்ததில் இருந்த காவலரன் வந்து மனிதநேயத்தால் வந்து அகற்றப்பட்டிருக்கான். அதால் வந்து அதுக்குரிய சில இடங்களில் வந்து இப்போ அந்த மரங்கள் வந்து எல்லாம் முளைச்சிட்டுது. இப்போ இங்கே இதில் இருந்த மரம், இந்த நட்ட காவலரங்கள் இருந்தது. இப்போ அது அகற்றினதால் வந்து புதிய மரங்கள் வந்து அந்த பிட்டி தெரியுது. அதுதான் அதுக்குரிய காவலரமாக அது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு காவலரனாக இருந்த வேண்டும். இதுகளெல்லாம் வந்து அவைகள் வந்து அந்த மனிதநேய பணிக்காரர் வேலை செய்கிற பொழுது இதன் அடையாளங்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அதில் அது கீழே வந்து கீழே ஒரு தாழ்வு நிலை வங்கர் மாதிரி அப்படி இருக்குது அந்த புட்டியை கீழே.
இதோட சேர்ந்து இங்கே சில விடயங்கள் இருக்குது, பார்ப்போம் வாங்குவா. ரெண்டு அதுக்குள்ள அவ்வளோ தூரம் போயிடாத உறவுகளே. இப்போ நாங்கள் இங்காலி பகுதியால் பார்ப்போம். இதில் வந்து இந்த காவலரங்களில் நிற்கிற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஜிபிஎஸ், அதாவது வந்து அந்த களமுனைக்கான ஜிபிஎஸ் செட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து சர்ச்சி சொல்லி சைபர் 10 சொல்லி இதில் வந்து அதுக்கான ஒரு அடையாளப்படுத்தலான ஒரு விளம்பரம் கொண்டு காணப்படுது. இது ஜிபிஎஸ்ன்னு சொல்லிவிடும். அப்போ இதில் இருந்து தொடர்ந்து வந்து தொடராக இருக்கும். நாங்கள் அங்கால போயில்லாமல் இருக்குது. இப்போ அதுகளுக்குள்ள நாங்கள் போய் கஷ்டப்படாமல் முடிஞ்ச வரை நாங்கள் வந்து இந்த பகுதியை காட்டியிருக்கிறோம். என்ன இதில் ஒரு சிலாப்பான இந்த வண்டும் இந்த 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 வண்டு இதில் இருக்குது. வண்டுக்கு அங்கால தான் இந்த வண்டோடு சேர்த்து தான் இந்த கருத்துக்கள் அந்த காவலரன் காணப்பட்டதாக சொல்லப்படுது. எங்களுக்கு கேள்விப்பட்டதையும் கிடைச்ச விவரத்தின்படி நாங்கள் இந்த பதிவுகளை கொண்டு வர உறவுகளை பலர் பணியாற்றி இருக்கலாம், பலர் இருக்கலாம். இன்றைக்கும் தெரிஞ்சவர்கள் நல்ல அபிப்பிராயங்களை நீங்கள் தர வேணும். நான் தெரிஞ்சதை நான் தெரிஞ்சபடி கேட்டு நான் இந்த பதிவை கொண்டு வரேன். அதோடு இந்த காணியினுடைய இந்த வளாகத்தை சுற்றி மிகப்பெரிய 500 வருடங்கள் பழமை வாழ்ந்த நரசிங்க வைரவர் என்று சொல்லி இங்கே வந்து இந்த மக்களால் சொல்லப்படுகிறது. அது பிரதானமாக வந்து இந்த இலங்கையில் சகல பாகங்களிலும் இருந்து இந்த ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு வாரதாகவும், இந்த யுத்த காலங்களில் வந்து இந்த ஆலய வளாகங்களுக்குள்ள பல நூற்றுக்கணக்கான போராளிகள் வந்து நடமாடி இருந்து அந்த களமுன காலங்களில் வந்து பணியாற்றி இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. இப்போ அதால் வந்து அந்த ஆலயத்தை நாங்கள் இந்த கொண்டு வர போகிறோம். ஆனால் இனி இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்துடணும். உங்களுக்கு தெரியும் இங்கே யாரெல்லாம் நின்றிருப்பினோம், யாருடைய காலத்தில் வந்து இதுகள் நடைபெற்றிருக்குது. இப்போ அப்படியான இன்றைக்கு வந்து சமையல்கள் நடக்குது. அப்போ இங்கே வந்து நாங்கள் இப்போ அந்த ஆலயத்தினுடைய ஒரு தோற்றப்பாட்டை நாங்கள் கொண்டு வரோம். இந்த மரத்தினுடைய சிறப்பு வந்து ஆலயத்தில் வந்து பின்ன வைரவர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பின்ன வைரவர் வந்து நீண்ட கால யுத்த இதுகளுக்கு முகம் கொடுத்து அதன் பிறகு படையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்க கூட ஆலயத்துக்கான பூச வழிபாடுகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தை நம்பி இலங்கையில் சகல பாகங்களிலும் இருந்து மக்கள் வந்து நேர்த்திகள் நம்பிக்கையின் பிரகாரமாக வந்து பல நன்மைகளை பெற்று போவதாக இங்குள்ளவர்கள் சொல்லி கூறுகிறார்கள். ஆகவே இந்த பின்ன வைரவருடைய நாகர்கோயிலினுடைய பிரதான மிக அழகு நிறைந்த ஒரு மரச்செடி நிழலுக்குள்ளே வந்து அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஒரு காலமும் எரிகணையோ செல்லுகளோ விளையிலும் சொல்லப்படுகிறது இங்கே வாழுகின்றவர்களால். அப்படி ஒரு அதிசயமான ஆலயமாக காணப்பட்டு பலரையும் பாதுகாத்ததாகவும், இதில் பல தளபதிகள் வந்து இந்த பிரதேசம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. சித்ரா பருவம் சரி யாழை பார்த்தீங்களா ஈராக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாக வந்து காணப்படுது. என்னென்னா சித்ரா பருவம். இந்த சித்ரா பருவத்தை முன்னிட்டு இங்கே ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் அதோடு வந்து விசேட சமையல் எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நிழலாக காட்சி தரக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து பாரம்பரிய முறைப்படி, அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 500 வருடங்களுக்கு மேல் பழமை வாழ்ந்த பின்னை நரசிம்ம வைரவர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாகர்கோயிலினுடைய பிரதான வீதியில் அழகிய மரங்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நரசிம்ம வைரவருடைய வரலாற்று சிறப்புகளையும் வந்து சொல்லியிருந்தார்கள். பல பாகங்களிடமிருந்து மக்கள் வந்து இந்த வணக்கத்துக்காக வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி நம்பிக்கையோடு வர்றவர்களுக்கான பல வழிகளை வந்து காட்டுறதாகவும், போர்க்காலங்கள் வந்து நடைபெற்ற ஒரு மிக குடாநாடுகள் விடுபட்டு போனது பிறகு
படையினருடைய கட்டுப்பாடுகள் காணப்பட்ட பொழுது கூட இந்த ஆலயங்களுக்கான வழிபாடுகள் நிறுத்தப்படையில் தொடர்ந்து நடைபெற்றதாகவும் படையினருடைய உதவியோடு கூட பூஜைகள் நடைபெற்றதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த மரங்கள் தான் கூடுதலாக பல 200 வருடங்களுக்கு மேற்பட்ட மரங்கள் கூட இந்த வளாகத்தை சுற்றி காணப்படுகிறது. பெருவாரியான பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசிப்பது வழக்கமாக காணப்படுகிறது. இரு மரங்களும் வந்து காடுகள் நிறைந்து பனச்சூழல்களால் கூடப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள மிகச் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய சிறப்புகளில் கூட விடுதலை புலிகளினுடைய போராளிகள் கூட இந்த இடங்களில் வந்து வளாகங்களில் பல போர்க்காலங்களில் வந்து வசித்திருக்கிறார்கள் அல்லது வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது களமுன பணிக்காக காவல் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே இருந்தவர்கள் இவரும் இந்த பகுதிகளை வந்து எறிகண வீச்சோ செல்வீச்சோ இதிலேயும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஏனைய பிரதேசங்களிலும் இந்த இடங்களில் வந்து எல்லாம் பாதுகாப்பாக காணப்பட்டு பல வீரவங்க இந்த இடத்துல நாங்கள் வருகிற பொழுது ஆலயத்துக்குள்ளே வர்ற பொழுது இந்த வீதியாலே ஒரு முன்னாள் போராளி அதால் போகிற பொழுது கதைச்சொன்னி கேட்க சொன்னார், வீரவங்க தமிழ்வேந்தன் என்ற ஒரு போராளியும் வந்து இடது பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து அந்த கலைச்சமரிலே வீரச்சாவடைஞ்சது நினைவுக்கு வருகுது அன்னை என்று சொல்லியிருந்தார். அவர் என்னோட பகிர்ந்ததின் ஞாபகார்த்தமாக இதையும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் பல முக்கியமான காவலரங்கள் எல்லாம் வந்து இப்போ அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து இதில் காணப்படுகிறதான இந்த கட்டிடம் பல வருடங்கள், அதாவது வந்து 500 வருடங்களை தாண்டியதாக இருக்கலாம் என்று சொல்லி ஊகிக்கப்படுகிறது. 500 வருடங்களை பழமை வாய்ந்ததாக காணப்படுகிற இந்த ஆலயத்தினுடைய சிறப்புக்குள்ளே தான் இவ்வளவு பேர் வந்து வாழ்ந்திருக்கணும், நின்றிருக்கணும். அதே போல் வந்து கலநாயகன் பிரிகேடியர் பால்ராஜன் அவருக்கான ஒரு காவலர்னு அதில் வந்து பலர் சொல்லி இருக்கணும். அதில் சில ஜிபிஎஸ் பிக்ஸுகள் வந்து காணப்படுது. இதே போல் பல சிறப்புகள் இருக்குது. எங்களுடைய காணொலியில் நாங்கள் முடிஞ்ச வரை சுருக்கமாக குடாரப்பு தர இறக்கத்துக்கான இடங்களும் அடையாளங்களும் இந்த பாதையில் பல வரலாற்று நாயகர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் இந்த இடங்களில் அவைகளோட பயணித்தவர்கள் பலர் வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் இதுக்கான அபிப்பிராயத்தை வழங்கணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் நீண்டதொரு வெயிலும் இருக்கிறபடியாக நாங்கள் எங்களுடைய அமைதியான வார்த்தைகளால் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து எங்களோட உறவுகளுக்கு கொண்டு வரோம். மீண்டும் ஒரு காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். இங்கே சிறுவான், அதாவது வந்து செல்ல பிராணிகளாக சிறுவான் குரங்கு இருக்குது, சேவல்கள் இருக்குது. பலர் நேர்த்திக்கடன்களுக்கு கிடாய்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டு பல அதிசயங்கள் நடக்கும். இந்த ஆலயத்தில் தீக்குளிப்புகள் இடம்பெறுவதாகவும் பல அதிசயங்களை கொண்ட ஒரு ஆலயமாகவும் சொல்லப்படுது. அதனால்தான் இந்த பிரதேசத்துக்குள்ளே இந்த இடங்களுக்கு நின்ற பல நூற்றுக்கணக்கான போராளிகள் பல பணிகளை செய்வதற்கு கடவுளுடைய உதவி கிடைத்ததாகவும் கூறப்படுது. சொல்லிக்கொண்டு எங்களுடைய காணொலியை நாங்கள் எங்களோட உலகெங்கும் பார்க்குற உறவுகளுக்கு நாங்கள் காணொளி மூலம் இந்த கொண்டு வந்து உங்களுடைய அபிப்பிராயங்கள் இதெல்லாம் நாங்கள் நான் நிறைய சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், அன்னை அங்காளி சைட்டில் என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியுமாண்டா, நீங்கள் தெரிஞ்சால் எழுதுங்கோ. எங்களால் இப்போதைக்கு இவ்வளவு தான் இந்த பதிவுக்குள்ளே கொண்டு வரலாம். முடிஞ்ச வரை எங்களுக்கு தெரிஞ்சதுகளை நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே நினைச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.